அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்மையில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. அவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், சுப்பிரமணிய சாமி. அவர் கேட்குறாரு, அரசியல் சட்டத்தில் பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த சோஷியலிசம், அந்த செக்யூலர், இந்த ரெண்டு சொற்களை எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று அவர் கேட்குறார். இது இடையில சேர்க்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்ட சொற்கள் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த கோரிக்கை பற்றி, அந்த தீர்ப்பை பற்றி முடிய உங்களது பார்வை. அது பாரதிய ஜனதா என்பது ஒரு பாசிச சக்தி. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் என்னைக்குமே முழுமையா ஏற்றுக்கிட்டதே கிடையாது. போன தேர்தல்ல கூட எங்களுக்கு 400 இடங்களுக்கு மேல் கிடைத்தால் எதுக்கு? நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். அவர்களுடைய பின்பற்றுகிற மனுநீதி, இந்த மனு அநீதி, இந்த வர்ணாசிரமம், இந்த மாதிரியான இதுகளை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனா அது நடைபெறல. எதிர்பார்த்த மாதிரி வராததுனால கீழே விழுந்தானுங்க. நாம எதுக்காக இதை சொல்றோம்னா, சமூக நீதி, சமத்துவம் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த முகப்பொருள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 2 வார்த்தைகளை எடுத்துடணும்னு சுப்பிரமணிய சாமிக்கு எப்பொழுதுமே தமிழ் பிடிக்காது, தமிழர்களை பிடிக்காது, தமிழர்களின் நல்வாழ்வு பிடிக்காது, திராவிட இயக்கம் பிடிக்காது, பெண்ணுரிமை என்பதற்கு எதிரானவர். அடுத்தது இடஒதுக்கீடே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். இன்னும் கேட்டா உடன்கட்டையர்கள் என்ன தப்புன்னு கேட்டால்தான் இந்த சுப்பிரமணிய சாமி என்கின்ற ஒரு நபர். அந்த சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கு போனா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எடுக்கணும்னு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு விசாரணையில் வைக்குது. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இப்போ 75 ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரனுடைய சிறப்பு, பெருமை, புகழ், அவரோடு பணியாற்றிய அந்த குழு உறுப்பினர்களை பற்றி எல்லாம் இன்னைக்கு நாடே பெருமை பேசுது. உலகமே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த 75வது ஆண்டு நிறைவு நாள்ல ஃபார்மாலிட்டிக்குன்னு சில பேரு கடமை செய்யணும்ன்ற உணர்வு இருக்கணும். கடமைக்காக செய்யறது. இந்த பிஜேபி காரன் எப்பயுமே கடமைக்காக செய்யறதுனால நான் வேணும்னு நம்ம சொல்லல, புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் உரைன்னு கேட்கிறாங்க, நிறைவுரை. அந்த குடியரசுத் தலைவருடைய முறையில ஒரு இடத்தில் கூட அந்த சமத்துவமோ மத சார்பின்மையோ 2 வார்த்தைகள் கூட கிடையாது. என்ன அர்த்தம்? குடியரசுத் தலைவருடைய உரையில, நிறைவு உரையில நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டிற்காக நடக்கிற விழாவுல சமத்துவமும் கிடையாது, மத சார்பின்மையும் கிடையாது. குடியரசுத் தலைவர் பேசிட்டு போறாங்க. அப்பொழுது அப்படிப்பட்ட இந்த நபர்கள் தான் கோர்ட்டுக்கு போனானுங்க. கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் மிக தெளிவாக, சீஃப் ஜஸ்டிஸ் 2 ஜட்ஜஸ் இந்த வழக்கு எடுக்கிறாங்க. இந்த வழக்கு எடுத்து அவர்கள் சொல்லும் பொழுதே, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பல முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு சில சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல எமர்ஜென்சி நேரத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொன்ன இந்த சமத்துவம், இந்த மத சார்பின்மை, இந்த நிலைப்பாடுகள் என்பது எமர்ஜென்சி பேர்லதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அதனால இது இருக்கக்கூடாது, நீ போட்டது தப்பு. அவர்கள் அந்த நாளில அந்த நேரத்துல எமர்ஜென்சியில தான் அது வந்ததுன்னு இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையாகவே இருப்பதுதான் சமத்துவமும் மத சார்பின்மையும். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எந்த மதத்துக்கும் சொந்தமானது கிடையாது. எல்லா மதத்தினரும் இங்கே எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற நிலையில் தான் இந்த சட்டம் இருக்கு. வரக்கூடிய அரசும் சட்டத்தை சட்டமாக பார்த்து மதமாக பார்க்க கூடாது என்பதற்கு தான் அரசியலமைப்பு சட்டத்தை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நீங்க அதை பார்க்காம இந்த வழக்கு போட்டதே தப்பு, ஆகவே இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு மூஞ்சில அடிச்சா மாதிரி பாரதிய ஜனதாவில் RSS முகத்துல அரைஞ்சா மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆக இப்ப தெளிவாக இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது
மத சார்பின்மை, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்பதை இன்னும் ஒரு தடவை அழுத்தமாக, சமத்துவம் என்பதும் சமமான நிலை என்பதையும் இன்னும் ஒரு முறை பிரஸ் பண்ண மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொடுத்தது பிஜேபி காரன் என்பதுல அவனுங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஏதோ ஒண்ணு செய்ய போய் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு பாருங்க, நல்ல விதமாக நடந்திருக்கு. ஆகவேதான் நாம இப்பயும் சொல்றோம். இப்ப எல்ஐசி திடீர்னு எல்லாம் இந்தியில, நம்முடைய முதல்வர் என்ன பண்ணாங்க, என்ன அர்த்தம் இது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இன்னும் பல பேர் எதிர்ப்பு கொடுத்த உடனே ஒரு பெரிய அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட், அதுல எப்பேற்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்ல அது மிஷின் கோளாறு, இயந்திர கோளாறின் காரணமா அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கிலீஷ்ல அதை போடலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஓங்கி அடிச்சோம்னா ஐயோ எனக்கு தெரியாதுன்னு கத்துறது. ஆக எந்த நேரமும் நாம் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் இந்த பாசிச பாரதிய ஜனதா அநியாயக்காரர்கள், நீதிக்கு எதிரானவர்கள் செய்வதை நம்ம தடுக்க முடியும். அதுதான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்வியிலேயே இப்ப நான் சொல்லியிருந்தாலும் கூட பிஜேபி திருந்தாதுன்னு நான் சொன்னதுக்கு ஏன் தெரியுமா காரணம்? ஓம் பிர்லா யாரு? பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். அந்த ஓம் பிர்லா ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்க நடக்குது, இந்த இந்தியாவுல எப்படிப்பட்ட மேல உட்கார்ந்து இருக்கானுங்க பாருங்க. அதுக்காக சொல்றோம், காவி கூட்டத்தினுடைய கயவாளித்தனம். ஒரு ஓம் பிர்லா இப்ப ஸ்பீக்கர் செய்தி நிறுவன பேட்டியில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியலில் இருக்கக்கூடாது, அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும், அது ஒரு ஆவணமாக இருக்கலாம். இப்ப என்ன அர்த்தம்? அரசியலமைப்பு சட்டம்ன்றது காட்சி பொருளா இருக்கணுமா, அதை எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சிடலாமா? இந்த கருத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சு ஒரு பேட்டியில, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கின்ற பொழுதுதான் சொல்றோம் மிக ஆபத்தான ஒரு நிலைப்பாடு இருக்குது. நம்முடைய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய அமைப்புகள், அதை போல முற்போக்கு கருத்தாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பார்லிமெண்ட்ல தெளிவா இருக்கிறாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். இல்லைன்னா ஆபத்து. அந்த ஆபத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இப்ப எல்லோரும் விழிப்பாக செயல்படுகிறார்கள். அதனால்தான் ராகுல் சொன்னாரு, அரசியலமைப்பு சட்டத்தையே மோடி படிக்கலன்ட்டாரு ராகுல். அரசியலமைப்பு சட்டத்தையே படிச்சிருந்தா தினசரி அவர் செய்யற வேலையெல்லாம் செய்ய மாட்டார், அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஏன் மோடி சாவர்கர் அரசியலமைப்பு சட்டத்தை சாவர்கர் சொன்னதெல்லாம் வரலையா அப்படின்லாம் கேக்குறாரு. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துல இல்லை என்பதால் மோடி அதெல்லாம் படிக்காம தான் விருப்பத்துக்கு செயல்படுறாருன்னு ராகுல் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிறார். அத உண்மையை நம்ம அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க.